ஐயப்பனுடைய மாலை அணிந்த ஐயப்பமார்கள் கண்டிப்பாக காலை மாலை இருவேளை குளிர்ந்த நீரிலே குளிக்க வேண்டும். இது கட்டாயம் செய்ய வேண்டும். காலில் செருப்பு அணியக்கூடாது. 108 மணிகள் கொண்ட துளசி மணி மாலையை அணிதல் வேண்டும். வீட்டிலே ஐயப்பனுடைய படத்தை வைத்து தினசரி காலையில் மாலையிலும் 2 வேளையும் அவரை பூஜிக்க வேண்டும். மிகப்பெரிய அளவில் எல்லாம் இல்லை, நம்மால் முடிந்த நிவேதனங்களை செய்யலாம். நானும் மாலை அணிந்தேன் என்று சொல்லிவிட்டு கண்டமேனிக்கு விரத முறையை கொண்டு செல்வது நல்லதல்ல. ஐயப்பனுடைய விரதத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் நம்மை கஷ்டப்படுத்தி கொண்டுதான் அந்த விரத முறைக்கு செல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் எப்பேற்பட்ட மழையாக இருந்தாலும் சரி, பனியாக இருந்தாலும் சரி, உடலிலே நலிவு ஏற்பட்டாலும் கூட சரி, மாலை அணிந்த பிறகும் உடலிலே நலிவு ஏற்பட்டாலும் கூட சரி, அந்த குளிர் தண்ணீரிலே குளிப்பது என்பதை கண்டிப்பாக விடவே கூடாது. காரணம் என்னென்று சொன்னால் அந்த குளிர் தண்ணீரிலே குளிக்கும் பொழுது நம்முடைய உடல் மட்டுமல்ல, உள்ளம் தூய்மை அடைகிறது. சிந்தனை சிறந்ததாக ஐயப்பனுடைய மேலே படுகிறது. எனவே அந்த குளிர்ந்த நீரிலே குளிப்பதை கட்டாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். சில சாமிமார்கள் சொல்வார், என்னுடைய குருசாமி சுடு தண்ணியிலே குளிக்கலாம் என்று சொல்கிறார் என்று சொல்வார்கள். ஆனால் அதெல்லாம் தவறு. எனவே இதை பக்தர்கள் கட்டாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று இரவிலே தூங்க செல்லும் பொழுது பாயிலையும் பாய் போட்டோ அல்லது தலையணை வைத்தோ கண்டிப்பாக படுக்கக்கூடாது. நாம் வைத்திருக்கக்கூடிய துண்டு அல்லது போர்வை கீழே போட்டு தன்னுடைய கைதான் தலையணை, அதை வைத்துத்தான் படுக்க வேண்டும். மாலையை நம்முடைய மார்பில் இருக்கும் பொழுது கூடுமான வரை சட்டை அணிவதையே தவிர்க்க வேண்டும். வேலைக்கு போகிறோம், சட்டை போட்டுக்கிட்டு போகலாம், அது தப்பு இல்லை. ஆனால் வீட்டுக்கு வந்துட்டோம்னாவே சட்டையை கழட்டிட்டு மாலையோடு தான் காட்சி அளிக்கணும். இது காரணம் என்னன்னு சொன்னால், பொதுவாகவே ஐயப்ப பக்தர்கள் நெற்றியிலே திருநீரும் சந்தனமும் குங்குமம் இந்த மாலையும் தான் நாம் வெளியிலே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு நாம் ஒரு ஐயப்ப பக்தர் என்பதை காட்டுகிறது. பொதுவாக தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி தீட்டு இருக்கக்கூடிய பெண்கள் கூட நம்மை இந்த தோற்றத்திலே பார்த்த உடனே அவர்களே நம்மை விட்டு விலகி செல்வார்கள்.